தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். இது ஒரு கற்பனை தான் வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு தகவல் கூட வச்சுக்கோங்க. நாளை, அதாவது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்து விட்டால் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் தெரிஞ்ச ஒரு தலைவர். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் தெரிஞ்ச ஒரு தலைவர். இவங்க ரெண்டு பேர்ல யார் மத சார்பற்ற நிலையில திமுக இன்னைக்கு முன்னணியில இருக்கு. அதுல மாற்று கருத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்காக இறங்கி பல விஷயங்கள் அவங்க செய்திருக்கிறதா அவங்களே சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு கட்டமைப்புக்குள்ள இவங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க மத சார்பின்மை என்பது சொல்வது வேஷம் சொல்லி பலருடைய கருத்து. உண்மையிலே இவங்க மத சார்பு எல்லாம் கிடையாது. ஆனா சிறுபான்மையினருக்கு ஒரு காவலரா திமுக நிக்குது மாநிலத்துக்குள்ள அப்படின்னு சொல்றத ஒரு தனி கருத்தா பார்ப்போம். இந்த பக்கம் திரு ராகுல் காந்தி மத சார்பின்மை அப்படின்னு வாய் வழியா திமுக மாதிரி சொல்லல. அவங்க குடும்பத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மத சார்பின்மை அந்த கோட்பாட்டுல தான் வராங்க. அவருடைய தாத்தா ஒரு பார்சி பெரோஸ் காந்தின்னு சொல்றாங்க. அவருடைய அந்த பார்சி மதமும் அந்த வீட்டுல கலந்திருக்கு. அவருடைய தாயார் இத்தாலியன் நாட்டை சேர்ந்த ஒரு ரோமன் கத்தோலிக் கிறிஸ்டியன். அவரு அதுவும் அவங்க வீட்டுல சேர்ந்திருக்கு. அவங்க சகோதரி அவரும் ஒரு கிறிஸ்துவரை திருமணம் செய்திருக்கார். உண்மையிலேயே மத சார்பின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாய் வழியா தான் மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் பேசுவாங்க. திரு ராகுல் காந்தியோட குடும்பமே மத சார்பின்மை. அதுல யாருமே அந்த மாற்று கருத்தை சொல்ல முடியாது. ஆனா அனைத்து மதங்களையும் அவங்க சரிசமமா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இன்று சரி அந்த கதையை விட்டுட்டு இந்த கதைக்கு வாங்க. பிப்ரவரி மாசம் திமுக காங்கிரஸ் முடிந்து ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய தேர்தல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினர் வாக்கு திரு மு க ஸ்டாலின் எடுத்து செல்வாரா, திரு ராகுல் காந்தி எடுத்து செல்வாரா? ராகுல் காந்தி ஒரு இளைஞர், திமுக இளைஞர் இல்லை என்பது ஒரு முக்கியமான கருத்து. திமுக கூட்டணியில் சுமார் 4 இஸ்லாமிய கட்சிகள் உள்ள இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மதுரை டு நாகர்கோவில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு. இவங்கதான் வெற்றி பெறுவாங்களா தோல்வி பெறுவாங்களா என்ற கருத்துக்குள்ள நம்ம போகல. ஆனா ஒரு பாரம்பரிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி மதுரை டு நாகர்கோவில் திரு ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, நேரு அந்த குடும்பத்து மேல இப்போ பிரசன்ட் வரைக்கும் ஒரு பாசம் அந்த மக்களுக்கு இருப்பதை நம்ம சாதாரணமா பார்க்கலாம் இல்ல. அதுதான் உண்மை. உண்மையிலே மத சார்பின்மை என்பது மற்ற அனைவருமே வாய் வழியா பேசுவாங்க. மத சார்பின்மை என்பது தங்கள் ரத்தத்திலே கலந்து உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் திரு ராகுல் காந்தி. இப்ப ராகுல் காந்தியோடைய நிலைப்பாடும் திரு மு க ஸ்டாலின் நிலைப்பாடும், இவர் மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடியவர், அவர் அகில இந்தியாவில் இருக்கக்கூடியவர். மத சார்பின்மை உண்மையிலே அவங்க தாத்தா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத சார்பின்மை கோட்பாட்டுல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இல்லை. அதுதான் உண்மை. மத சார்பின்மை என்பதை நாளை, அதாவது 26 தேர்தல்ல சிறுபான்மையினர் வாக்குகளை யார் எடுத்து செல்வார்? இஸ்லாமிய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் சுமார் அதுல ஒரு பாதி சதவீதம் தான் ராகுல் காந்தி எடுத்து செல்வார். ஒரு பாதி சதவீதம் திமுக தக்க வைத்துக் கொள்ளும். ஏனென்றால் பல விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. காசாக்காக ஒரு போராட்டம் நடத்தி ஒரு தீர்மானமே சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. அப்படியே வச்சிருக்க நிறைய விஷயம் சிறுபான்மையினருக்கு உண்மையிலேயே ஒரு அரணா நிற்கக்கூடியது திமுக. இந்த பக்கம் சிறுபான்மையினருக்கு அரணா நிற்கிறாங்களோ இல்லையோ, உண்மையிலேயே மத சார்பற்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் திரு ராகுல் காந்தி. அவர் வயசுல சின்னவர், அதாவது ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லும் போது சிறுபான்மையினர் உள்ள இளைஞர்கள் எல்லாம் திரு ராகுல் காந்தி பக்கம் அதிகமா சாயக்கூடிய நிலை இருக்கு. அது இல்லாம அவர்கள் குடும்பத்துக்கென்றே தென் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவங்க வெற்றி பெறாங்களா தோல்வி பெறாங்க என்ற கருத்துக்குள்ள நம்ம போக முடியாது. ஆனா சிறுபான்மையினர் வாக்குகளை ஒரு 60% திமுகவுக்கும் ஒரு 40% காங்கிரசுக்கும் போகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் இந்திய அளவில் நீங்க பார்க்கும்போது திரு ராகுல் காந்தி பின்னாடி தான் போவாங்க. ஏன்னா அவர் இன்னும் பல காலங்கள் அரசியலில் நீடிப்பார். அதனால் வாக்கு, அதில் நீங்க மாற்று கருத்தை எதுவுமே பேசவே முடியாது. அவங்க அம்மா இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவர்கள். அதனால அந்த தென் தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்துவர்கள் அவர் பக்கம் நிற்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கருத்து. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடைந்தால் ஒரு சின்ன துண்டு தான் அது. ஏற்கனவே அந்த காங்கிரஸ்ல இருந்த ஒரு ப. சிதம்பரம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்திருக்காரு. அப்படி பாக்குறீங்க 2001 நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. அவர் கருணாநிதி கூட நின்று இருந்தாலும் கருணாநிதி யார் கூட நின்றார்? கருணாநிதி பாஜக வாஜ்பாய் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கும் போது திரு ப. சிதம்பரம் அவர்களும் அந்த என்டிஏ கூட்டணியில் இணைந்து 2 சட்டமன்ற தொகுதிகள் வாங்கி போட்டியிட்டவர் தான் திரு ப. சிதம்பரம். அது போல இந்த திமுக ஆதரவா இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் திரு ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, திரு நேரு அவர்கள் குடும்பத்தை அந்த வம்சா வழியா அங்க எப்படி ஒரு வம்சா வழியா வருதோ அது போல தென் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னை வரையிலும் வம்சா வழியா திரு காங்கிரஸ் அவர்களை பின்பற்றக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. மத சார்பின்மை அப்படின்னும் போது இவங்க அந்த அளவுக்கு இறங்கி ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய நிலையில திமுக இருக்கு. நாளை மார்ச், ஏப்ரல் மாதம் நடக்க போகும் தேர்தலில் வெற்றி சிறுபான்மையினர் யார் பக்கம் இருப்பார்கள்? திரு ராகுல் காந்தி பக்கமா, திரு மு க ஸ்டாலின் பக்கமா? மக்களே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.